ஒரு செய்தி சொல்லட்டுமா ப்ரோ? ரிசல்ட் கண்ணுக்கு தெரியுது. மே 4ஆம் தேதி இப்படி தாங்க இருக்க போகுது தமிழ்நாட்டில். உங்களுக்கும் இந்த வீடியோ கிளிப்பை காமிக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. உதயசூரியன் சின்னத்தில் தாருங்கள் என கேட்டு இதோ உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் அன்பான ஆதரவை நாடி வருகிறது கொண்டிருக்கிறார். அவங்க இல்ல இங்க வர விடுங்கடா. இஸ்லாமிய மக்கள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை நீங்க எங்க ஏரியாவுக்கு ஓட்டு கேட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிறாங்க. அதிகபட்சமா இங்க பிஜேபி வந்தா கூட பரவாயில்ல, திமுக வரக்கூடாது, திமுக ஓட்டு கேட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இங்க மைனாரிட்டியோடைய மொத்த பாதுகாவலர் இந்த திமுக தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை தமிழ்நாட்டில் செட் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி தான் இஸ்லாமிய மக்களும் இருந்துட்டு இருக்காங்க. பட் அப்படி இருந்த மக்களே இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இங்க திமுக வேணாம் அப்படின்னு வந்திருக்காங்கன்னா தென் மாவட்டங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தென் மாவட்டத்துல இந்த முறை ஒரு பெரிய ஸ்விங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்போ அதுக்கான சிம்டம்ஸ் சில நடந்துட்டு இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ஒன்று, எங்க திமுக நபர்கள் ஓட்டு கேட்டு போனாலும் மரியாதை அப்படிங்கிறது இருக்கிறதே இல்லை, கவனிக்கிறதே கிடையாது. மக்கள் ஸ்டாலின் அவர்கள் நடந்து போனாலே கூட இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் இல்லை அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் நடந்து வராங்களே, கை கொடுக்குறாங்களே தவிர பொதுமக்கள் யாரும் திமுக காரர்களுக்கும் சரி எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி தென் மாவட்டத்துல முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுக்கவே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணமா தான் சிவகங்கையில நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது போட்டாங்க. ஒன்றும் பிரம்மாண்டமான 1,00,000 பேர் 2,00,000 பேர் கூட்டுற கூட்டம்லாம் கிடையாது. 10,000 சேர் தான் போடப்பட்டிருந்தது. பட் அதுல போடப்பட்டிருந்ததே 10,000 சேர். பட் அதுல கிட்டத்தட்ட ஒரு 9,500 சேர் ஃப்ரீயா இருந்தது, அதாவது காலி நாற்காலிகளா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தென் மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு மக்கள் திமுக கட்சி மேல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மேல அதிருப்தியா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். இது இல்லாம நம்ம கருணாஸ் அவர்கள் சிவகங்கை தொகுதியில திமுக கூட்டணியில நிக்கிறாரு இல்லையா? சோ அவரு ஓட்டு கேட்டு போறப்பவும் அங்க மக்கள் பொதுவா என்னன்னா, ஒரு சினிமா பிரபலம், சினிமா அப்படின்னா ஒரு பின்னாடி வருவாங்க, ஒரு கூட்டம்லாம் வருவாங்க. பட் இங்க கருணாஸுக்கும் வரல, மக்கள் 5 வருஷமா தொகுதி பக்கமே வரல, இப்ப என்னத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் கிட்ட எதிர்த்து பேசுறது, எதிர்த்து சண்டை போடுறது அப்படிங்கிறது நடக்குது. இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்கள் ஓட்டு கேட்டு இஸ்லாமிய பகுதிக்குள்ள போறப்போ எப்பொழுதும் வரவேற்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் திமுக நபர்களுக்கு. ஆனா இந்த முறை என்ன நடக்குது அப்படின்னா, இங்க பிஜேபி வந்தா கூட பரவாயில்ல, ஆனா திமுக மட்டும் ஓட்டு கேட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் விரக்தியோட உச்சத்துல இருக்காங்க. சோ இது எல்லாம் தான் தென் மாவட்டத்துல முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்டம்ஸா நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி பல இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு. சோ இந்த சிம்டம்ஸை வச்சு தென் மாவட்டத்தை நம்ம கெஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தென் மாவட்டம், தென் மண்டலம் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாவட்டத்தை மட்டும் சொல்லுவாங்க. ஆனா மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டம்னா அங்க ஒரு 10 மாவட்டம், தூத்துக்குடி, மதுரையில தொடங்கி அங்க கன்னியாகுமரி வரைக்கும், திருநெல்வேலி, இந்த 10 மாவட்டங்களை தென் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க தேர்தல் முடிவுகள் எப்பொழுதும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்விங் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுதும் நாங்க இந்த கட்சியை சார்ந்தவங்க, இந்த கட்சிக்கே தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்க மாட்டாங்க. ஆட்சியை பொறுத்து, ஆட்சி எப்படி நடக்குதோ அதை பொறுத்து தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் ஓட்டு அப்படிங்கிறத போடுவாங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. பட் 2021 என்ன நடந்தது அப்படின்னா, 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்துமே இங்க இருக்கக்கூடிய நிறைய தொகுதிகளில் திமுக கொஞ்சம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த 10 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் இருக்கு. இந்த 60 தொகுதிகள்ல ஒரு 35-40 இடங்கள் திமுக ஜெயிச்சாங்க அப்படின்னா, மீதம் இருக்கக்கூடிய 20 இடங்கள்ல அதிமுக அப்பவுமே ஜெயிச்சிருந்தாங்க. நான் அப்பவே சொன்ன, மக்கள் அங்க ஆட்சி எப்படி நடக்குது, பிரச்சாரம் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் தென் மாவட்டங்கள்ல ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. சோ அப்படின்னா அந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியை இந்த மக்கள் பெருசா வெறுத்திருந்தாங்க அப்படின்னா, சுங்கு நடக்கிற ஏரியா அப்படின்னு சொல்ல பெரிய அப்படியே சுங்கா இருக்கும், ஒரு லேண்ட்ஸ்லைடா இருக்கும். ஜெயிச்சா பெரிய லேண்ட்ஸ்லைடா ஜெயிப்பாங்க, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம தோப்பாங்க, லேண்ட்ஸ்லைடா தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏரியாவிலேயே 2021 அதிமுகவுக்கு ஒரு ஹோல்டிங் இருந்தது அப்படின்னா, இந்த முறை
திமுக ஆட்சி எந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கு, அதுவும் தென் மாவட்டங்கள்ல எவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்லாம் நமக்கு தெரியும். அதோடைய எதிரொலியா தான் இப்ப ஸ்டாலினே அந்த ஏரியாவுக்கு போனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அமைச்சரே போனாலும் எங்க ஏரியாக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கப்போ இந்த முறை தென் மாவட்டங்கள்ல லேண்ட்ஸ்லைடு தோல்வி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அது திமுகவுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். தென் மாவட்டங்கள் அந்த ரீஜியன் பேரே வந்து ஸ்விங் ஏரியா அப்படின்னு தான் பொலிட்டிக்கல்ல சொல்லுவாங்க. சோ மாறினா இப்படி மாறுறது அப்படிங்கிறது தான் நடக்கும். அப்படி பாக்குறப்போ இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு, இந்த கோபம் இதெல்லாம் பாக்குறப்போ இந்த முறை தென் மாவட்டத்துல திமுக சுத்தமா சறுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. அப்படி சறுக்குனாங்க அப்படின்னா தென் மாவட்டத்திலேயே அங்க அதிமுகவுக்கு ஒரு பெரிய லீடு அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்படி தென் மாவட்டத்துல லீடு பிடிக்கிறாங்க அப்படின்னா தென் மாவட்டத்துக்கும் அந்த தென் மண்டலத்துக்கும் இன்னும் ஒரு மண்டலத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு அப்படின்னா மத்திய மண்டல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய மண்டலத்துக்கும் தென் மண்டலத்துக்கும் ஒரு ஒத்துமை அப்படிங்கிறது உண்டு. என்ன அப்படின்னா தென் மண்டலத்திலையும் இந்த கட்சி தான் எனக்கு வேணும்னு முடிவா இருந்து ஓட்டு போட மாட்டாங்க, ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி போடுவாங்க. அதே மாதிரி மத்திய மண்டலத்திலையும் இந்த கட்சி தான் வேணும்னு உறுதியா இருக்க மாட்டாங்க, கட்சியை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி ஓகே பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்ல அந்த ஆட்சியே பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் மத்திய மண்டலத்துக்கும் தென் மண்டலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை. அப்படி இந்த ஒத்துமையை பார்க்கறோம் அப்படின்னா தென் மண்டலத்துல திமுகவுக்கு ஒரு பெரிய தோல்வி இருக்கு, அதுக்கான சிம்டம்ஸ் இப்பயே நமக்கு தெரியுது அப்படின்னா அதுதானே மத்திய மண்டலத்திலயும் இருக்கும். மத்திய மண்டலமும் தென் மண்டலமும் சிங் ஏரியா அப்படின்னு காலங்காலமா சொல்லப்படுது. காலகாலமா தேர்தல் அப்படிதான் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ தென் மண்டலத்திலையும் மத்திய மண்டலத்திலையும் திமுக வந்து ஒரு பெரிய தோல்வியை பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்க ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு தான் இந்த கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நாங்க ஸ்ட்ராங் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப அதிமுக எடுத்துட்டா கொங்குன்னா அவங்கன்னு சொல்லுவாங்க, இதே திமுக எடுத்துட்டா வடமண்டலம்னா அவங்கன்னு சொல்லுவாங்க. சோ இத மாதிரி ஆளுக்கு ஒண்ணு இருக்கு. பட் இது இவங்க தான்ப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படாத ரெண்டு மண்டலம் அப்படின்னா ஒன்னு தென் மண்டலம், ஒன்னு மத்திய மண்டலம். சோ தென் மண்டலத்துல இவ்வளவு எதிர்ப்பை நம்ம பாக்குறப்போ அங்க திமுக தோத்து போவாங்க அப்படிங்கிறத தாண்டி அதோடைய எதிரொலிப்பு அப்படிங்கிறது மத்திய மண்டலத்திலையும் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. ஸோ மத்திய மண்டலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 41 தொகுதி இருக்கு. தென் மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு 60 தொகுதி இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த மொத்தமா இந்த 100 தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிக்கு மேல 70 தொகுதி வரைக்கும் இங்க அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. முழுக்க திமுகவுக்கு எதிராக போயிட்டு இருக்கு. காரணம் திமுக செஞ்ச மோசமான ஆட்சி. அதனால மக்கள் வந்து எரிச்சல்ல இருக்காங்க. நீங்க ஓட்டு கேட்டு வந்தாலே எனக்கு கோவமா இருக்கு, உன் முகத்தை பார்க்கவே கோவமா இருக்குன்னு சொல்லுவோம்ல. சோ அத மாதிரி இப்ப மக்கள் திமுக மேல இருந்துட்டு இருக்காங்க. சோ மே 4ஆம் தேதி இப்ப நம்ம பாக்குறோம்ல ஒரு திமுக மேல ஒரு பெரிய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிருக்குல்ல, இவனுங்க ஏன்டா வரானுங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் பாக்குறாங்கல்ல. சோ அதோடைய எதிரொலி அப்படிங்கறத மே 4ஆம் தேதி பார்ப்போம். பட் என்ன நடக்குது அடுத்தடுத்து, ஏன்னா ஒரு வாரத்துல கூட இங்க களத்தை மாத்தி போடுறதுக்கு கேம்பெயின் பண்ணி திருப்பறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இத மாதிரி நடக்குதா, தென் மாவட்டங்கள்ல நம்மள மக்கள் புறக்கணிக்கிறாங்களா, என்ன பண்ணும் அப்படின்னு இந்நேரம் திமுக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தென் மாவட்டத்துல இப்படி நடக்குது அப்படின்னா மத்திய மண்டலத்துல இருக்கக்கூடிய மக்களை நம்ம எப்படி கவர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் திமுக யோசிச்சு வேலை செய்வாங்க. பட் இப்பொழுதைக்கு களம் அப்படின்னு பாக்குறப்போ திமுகவுக்கு முழுக்க எதிராக இருக்கு. அதை நம்ம பல வீடியோ மூலமா பார்த்துட்டு இருக்கோம். பட் என்ன நடக்குது, அடுத்தடுத்த நாள் என்ன நகர்வுகள் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.